கர்த்தருடைய மகத்துவத்தை, the majesty of the Lord, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 93வது சங்கீதம் கர்த்தருடைய மகத்துவத்தை, the majesty of the Lord, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. அதை பார்க்கும் பொழுது 1வது வசனத்தில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையை கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல பார்க்கும்பொழுது the Lord is clothed with majesty and splendor என்று அழகாய் சொல்லப்படுகிறது. He is encircled and clothed with his mighty power என்று சொல்லப்படுகின்றது. Therefore the world is not moving. இந்த பூச்சக்கரம் அசையாதபடின்னு சொல்லுகிறது. இந்த உலகம் அவர் சொன்ன மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ இங்கே கனடா தேசத்திலே கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகின்றது. ஆனால் வெளிச்சம் அப்படி இருக்கின்றது. இங்கே 8 மணிக்கும் இப்படி தான் இருக்கு. என்னடா இது, சூரியன் அஸ்தமிக்காதா என்று சிந்திக்கும் போது ஒரு 9-10 மணி போல கொஞ்சம் இருட்டு வருகிறது. இதே நம்ம ஊரில் ஆனால் இருண்டு போகின்றது இந்திய தேசத்திலே. ஆனால் கர்த்தர் இத்தனையும் அழகாய் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் பாருங்களேன். இது என்னவோ அலாம் கிளாக் வச்சது போல காலையிலே சூரியன் உதிக்கின்றது, மாலையிலே அஸ்தமிக்கிறது, பிறகு பார்க்கும்பொழுது சந்திரன் வருகின்றது, நட்சத்திரங்கள் வருகின்றது. இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய the majesty and splendor of God, Lord, அதை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க பிரியமானவர்களே. இதையெல்லாம் சொல்லி இந்த ராஜா நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் பொழுது 3 விதமான காரியங்களை இந்த சங்கீதத்தின் 5 வசனங்களிலே புரிந்து கொள்ளலாம். ராஜரீகம் பண்ணுகிறவர், ராஜரீகம் பண்ண வரப்போகின்றவர், இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கின்றவர். இன்றைக்கு நாம் we have to submit ourselves. ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்திலே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் ராஜாவாகிய நீங்கள் என்னுடைய வாழ்க்கையும் ராஜரீகம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி இயேசு ராஜாவின் இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவம் இருக்கும். there will be might, there will be splendor. அது மாத்திரமில்லை, அசையாதபடி நாம் நிலைத்திருப்போம். எந்த ஒரு காரியத்திலையும் நாம் அசைந்து போக மாட்டோம் பிரியமானவர்களே, கலங்கி போக மாட்டோம். அதற்கு தொடர்ந்து அவர் சொல்றார் ஒரு எடுத்துக்காட்டு. இங்க நதிகள் எழும்பின, அந்த நதிகளுடைய அந்த சத்தம் இருக்கு பாருங்க, நீர்வீழ்ச்சி சத்தம். இப்போ நாங்கள் நயகராலிருந்து எடுத்தபோது அவ்வளவு சத்தம் அந்த வீழ்ச்சி. அப்போ அந்த வீழ்ச்சியின் சத்தத்தை காட்டும் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலே மகத்துவமும் இருக்கும், அசையாத ஒரு நிலை பெற்றிருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். there will be splendor in your life, there will be might in your life. அந்த வல்லமையை உடையவர்களாகவும் கடைசி 5வது வசனத்திலே உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானதும் நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது என்று சொல்லி, பிரியமானவர்களே, நீங்கள் சாட்சிகளாக கடவுளுடைய ஆலயத்தின் அலங்காரங்களாக நிற்க கர்த்தர் ராஜாவாக இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் உள்ளத்துக்குள்ளாக வாரும், ராஜரீகம் பண்ணும். ஆண்டவரே, நாங்கள் இழந்த மகத்துவத்தை பெற்றுக்கொள்ள, அலங்காரத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக எங்களை சாட்சிகளாக எழுப்பி கர்த்தருடைய ஆலயத்தின் அலங்காரங்களாக நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து ஒப்பு கொடுக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.